திருச்சியில் மது ஒழிப்புக்காகவும் தஞ்சையில் பாதுகாப்பான பயணத்திற்காகவும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. மதுவில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மதிமுக சார்பில் திருச்சி மாவட்ட தடகள சங்கத்துடன் இணைந்து ஞாயிறன்று மாரத்தான் போட்டி நடந்தது. போட்டியை துவக்கி வைத்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தானும் ஓட்டத்தில் கலந்து கொண்டார். மூன்று பிரிவாக நடந்த இப்போட்டியில் 42,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒவ்வொரு பிரிவுக்கும் முதல் பரிசாக தலா 10,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. வரும் டிசம்பருக்குள் மதுவில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். நான் அரசாங்கத்தை சொல்கிறேன், வருமானம் எதற்கு? மக்களை அழிப்பதற்கா? சாராயத்தையும் டாஸ்மாகையும் கொடுத்து மக்களை கொடுத்து பெண்களுக்கு பாதிப்பு, வருமானம் கட்டு, உடல்நலம் கட்டு 80 வயசு இருக்க வேண்டிய 50 வயசு செத்து போறான். கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், எல்லா நோயும் வருது. ஆகவே பிள்ளைகளே, என்னுடைய அருமை பேரம் பேட்டிகள் உங்களை கேட்டுக்கிறேன், இந்த மதுவை ஒழித்தால் தான் இந்த நாடு உருப்படும். உங்கள் தைரியத்தை சொல்றேன், இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் இல்லாமல் செய்வோம். தஞ்சையில் ஞாயிறன்று 2 மாரத்தான் போட்டிகள் நடந்தன. பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மணிமண்டபம் அருகில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டியை மேயர் சாவித்ரி கோபால், எம்எல்ஏ ரங்கசாமி துவக்கி வைத்தனர். பொதுமக்களிடம் பாரம்பரிய கலைகள் ஊக்குவிக்கும் வகையில் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடந்தது. இப்போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று முதல் பரிசாக 25,000 ரூபாய் பெற்றனர்.